ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். தமிழகத்தில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக திமுக எப்பொழுதும் இருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா திருச்சியில் நடைபெற்றது. ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, நாசர், அன்பில் மகேஷ், சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சிறுபான்மை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்திய அளவில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் கவலைப்பட வைப்பதாக வேதனை தெரிவித்தார். சிறுபான்மை மக்களின் உரிமையை, வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது. பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழல்ல சிறுபான்மை மக்களின் வாழ்வு உரிமை பாதுகாக்கப்படுறது தான் மதச்சார்பின்மை கொள்கையின் மகத்துவம். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு. இருந்தாலும் இந்திய அளவில் நிலவக்கூடிய சூழல் நம்மளை கவலைப்பட வைக்கிறதா இருக்கு. அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதுக்கான அத்தனை ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகம், நமது திராவிட மாடல் அரசும் எப்பொழுதும் நல்கும். இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பின்மை கொள்கையை திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும். சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாக திகழும். ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.